அதுங்க எதுவுமே நம்மளுக்கு அப்படியே கைடுவாங்க. இதுதான் தேன் அடை, இதெல்லாம் அடையோட சரி. ஆமா ஆமா, எவ்வளவு ஸ்ட்ரென்த் இருக்குன்னு மட்டும். ஒரு சில நேரத்துல ராணி அங்க இருக்கும், நம்ம எடுக்கும் போது ராணி டேமேஜ் ஆயிடுச்சு அப்படின்னா பாக்ஸ் நம்ம டெவலப் பண்றது ரொம்ப கஷ்டம். தேன் இருக்கு. தேன் மண்புழு நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம்னா தேன்பூச்சி கூடாரமான தருமபுரி மாவட்டத்தாங்க வந்திருக்கோம். தருமபுரி மாவட்டத்தில் வந்து பாத்தீங்கன்னா துளசி ஹனி ஃபார்முக்கு வந்திருக்கோம். இவங்க வந்து பாத்தீங்கன்னா 25க்கும் மேற்பட்ட பிரான்சஸ் வச்சு நடத்திட்டு இருக்காங்க. அவங்களோட கான்டாக்ட் நம்பர் வந்து முழு வீடியோல வந்து சைட்ல வந்து பாத்தீங்கன்னா லெப்ட் சைட்ல வந்து வரும். சரிங்களா? அவங்க கான்டாக்ட் வந்து நீங்க கான்டாக்ட் பண்ணி கேளுங்க. பாக்ஸ் வேணும், பாக்ஸ் தராங்க. பாக்ஸ் கொடுக்கும்போது சும்மாலாம் ஒன்று அனுப்பிச்சுட மாட்டாங்க, உங்களுக்கு வந்து ட்ரைனிங்கோட அனுப்பிச்சுறாங்க. மறக்காம வந்து அந்த நம்பருக்கு கால் பண்ணி வாங்க. வீடியோ கண்டினியூ பாருங்க. நம்ம நண்பர்கிட்டே வந்து பேசலாம். நண்பா, நீங்க எத்தனை நாளா வந்து இந்த மாதிரி ஃபார்ம் வந்து உருவாக்கிருக்கீங்க? எவ்வளவு நாள் ஆச்சு? எங்கெங்க உங்களோட பாக்ஸ் வந்து ஆர்கனைசேஷன் பண்ணிருக்கீங்க? வணக்கம் ப்ரோ, என் பேர் வந்து சிலம்பரசன். நான் வந்து ஒரு பிரைவேட் கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஃபர்ஸ்ட் அதுவும் சொல்லிடுறேன். இந்த ஃபார்ம் வந்து நான் ஸ்டார்டிங்ல எப்படி ஸ்டார்ட் பண்ணேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ரொம்பலாம் பயங்கரமா கஷ்டப்பட்டுலாம் ஸ்டார்ட் பண்ணல. பொழுது போகாம என்னடா பண்றதுன்னு சொல்லிட்டு பாக்குறதுக்காக பண்ணதுதான் இது. இது ஸ்டார்டிங்ல வந்து ஒரு 5 பாக்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். அந்த 5 பாக்ஸும் வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்துல இருந்து பாக்ஸ் எப்படி மெயின்டைன் பண்றது, பூச்சி கடி வாங்கி, அதனால அந்த பாக்ஸ் எல்லாம் மெயின்டைன் பண்ண முடியாம பார்க்க முடியாம விட்டாச்சு. சோ அந்த 5 பாக்ஸுமே ஓடிடுச்சுங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் யோசிக்கும் போது தான் தெரிஞ்சு, ஏன்டா இது எப்படா ஓடிச்சு, நம்ம என்ன மிஸ்டேக் பண்ணாங்க அப்படின்றதுக்காக சரி இதை நம்ம மறுபடியும் ஒரு பிசினஸாவே பண்ணலாம். நம்ம சும்மா டைம் பாஸுக்கு பண்றதுனாலதான் நம்மளால பண்ண முடியல. ஒரு பிசினஸா பண்ணும் போது நம்ம ஈஸியா பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்காக தான் இதை ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணோம். ஓகே, இப்போ வந்து பாத்தீங்கன்னா இப்போ நீங்க 5 பாக்ஸ் நஷ்டம் ஆயிடுச்சுன்னு சொன்னீங்க இல்லையா? எவ்வளவு நஷ்டம் இருக்கும்? இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பாக்ஸோட ரேட்டு 2300 ரூபாய் கொடுத்துட்டு இருப்பாங்க. 2300 ரூபாய். அந்த 2300 ரூபாய்க்கு நான் வந்து பாத்தீங்கன்னா சப்சிடியில தான் வாங்கினேன். ஃபர்ஸ்ட் எவ்வளவு லோன் தராங்க? ஸ்கீம் இது வந்து பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், டிபார்ட்மெண்ட் அக்ரிகல்ச்சர் ஹார்டிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்ல ஒரு ஃபார்மருக்கு வந்து 10 பாக்ஸ் ஃப்ரீன்ற மாதிரி கொடுத்துட்டு இருக்காங்க. 10 பாக்ஸ் ஃப்ரீ தான். அந்த ஸ்கீம்ல தான் நம்ம வாங்கி வளர்த்துட்டு இருந்தோம். அதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம ப்ராப்பரா மெயின்டெனன்ஸ் பண்ண முடியல ஸ்டார்டிங்ல. சோ இதை வந்து நம்ம இது பிரைவேட்டா வெளியில வாங்கின பாக்ஸ் தான். நீங்களே செஞ்சதுதான். இது வந்து பாக்ஸ் நம்ம பாக்ஸ் மட்டும் வெளியில எடுத்தோம். ஸ்டார்டிங்ல ஒரு 20 பாக்ஸ் வெளியில இருந்து தான் வாங்கணும். அதுக்கப்புறம் இதுல இருந்தே நம்ம காலனியை பிரிச்சு நம்ம பாக்ஸ் இப்போ இவ்வளவு பாக்ஸ். நீங்க வந்து ஸ்டார்டிங்ல 5 பாக்ஸ் நஷ்டம் ஆயிடுச்சுன்னு சொன்னீங்க இல்லையா? அதுக்கப்புறம் எத்தனை பாக்ஸ் போட்டு கொஞ்சம் உருவாக்கி விட்டீங்க? அதுக்கப்புறம் நம்ம ஒரு 20 பாக்ஸ் எடுத்தோம். 20 பாக்ஸ் போட்டு எல்லா தவளையுமே வந்து ஆர்கனைசேஷன் பண்ணி எல்லாமே இங்க இருந்து தான் போச்சு. சரி, ஓகே. நீங்க எவ்வளவு தேன் எடுப்பீங்க? நம்ம வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம தேன் எடுக்கிறத பொறுத்து எப்படின்னா இருக்கிற சோர்ஸை பொறுத்து தான் நம்ம தேன் எடுக்க முடியும். நம்ம வருஷத்துக்கு இவ்வளவு தேன் எடுக்கலாம், இவ்வளவு பண்ணலாம் அப்படின்றதெல்லாம் நம்ம பாக்ஸ் வச்சுட்டா தேன் வந்துடாது. நம்ம சரௌண்டிங் ஃபுல்லாவே அதுக்கான சோர்ஸ் இருந்தா மட்டும் தான் நம்ம தேன் எடுக்க முடியும். அப்படி எடுத்தோம் அப்படின்னா ஆவரேஜா ஒரு பாக்ஸ்ல ஒரு வருஷத்துக்கு வந்து ஒரு 10 கிலோல இருந்து 12 கிலோ வரைக்கும் எடுக்கலாம். அதுவே நல்ல சீசனா இருக்கு, பூ வந்து அதிகமா இருக்கு அப்படின்னா நீங்க ஒரு பாக்ஸ்ல 20 கிலோ வரைக்குமே எடுக்கலாம். ஒரு பாக்ஸ்ல 20 கிலோ வரைக்குமே எடுக்கலாம். என்னன்னா அதுக்கு மெயின் வந்து சோர்ஸ் இருக்கணும். சோர்ஸ் இல்லாம நம்ம பாக்ஸ்ல தேன் எடுக்கணும்னா வந்து பாத்தீங்கன்னா நேச்சரும் உதவி செய்யணும். நம்ம நேச்சரா பாக்ஸ் வச்ச மட்டும் போதாது, நேச்சர் பாக்ஸ் அப்படிதான். சரி, ஓகே ஜி. இப்போ வந்து பாத்தீங்கன்னா நீங்க எங்க ஊர்ல வந்து பிரான்சஸ் வச்சிருக்கீங்க, நீங்களே சொல்லுங்க பாக்கலாம். ஆக்சுவலா நம்ம வந்து இப்போ மேச்சேரியில வச்சிருக்கோம். அங்க எவ்வளவு பாக்ஸ் இருக்கு? அங்க ஒரு 150 பாக்ஸ் இருக்கும். 150 பாக்ஸ் இருக்கும். அதே மாதிரி காரிமங்கலம், அதே இங்க நம்ம அதியமன்கோட்டை, இந்த மாதிரி ஒரு சில இன்னும் நிறைய இடத்துல ஸ்பிளிட் பண்ணி வச்சு சுற்று வட்டாரம் தருமபுரி பார்டர்ல இருந்து தருமபுரி ஃபுல்லாவே இருக்கு. இந்த தேன் எங்க வந்து எக்ஸ்போர்ட் பண்ற மாதிரி பண்றீங்களா? உள்ளூர்ல எல்லாமே கேட்டு வாங்கிக்கிறோம். எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம். லோக்கல்ல கேக்குறவங்களுக்கும் லோக்கல்ல அப்படியே நம்ம லைவாவே எடுத்து கொடுத்துறோம். அப்படியே லைவாவே இருக்கீங்க. சரி, இப்ப இதனால வந்து தேன் சாப்பிடறதுனால வந்து என்ன பயன் சொல்லி நான் தெரிஞ்சுக்கலாமா? ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா இப்ப ஆர்கானிக் ஃபார்ம் பண்றவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், தேன் பூச்சி இல்ல அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இந்த ஃபார்மிங்கே வந்து எதுவுமே கிடையாது. ஒரு 4 வருஷத்துல உலகமே அழிஞ்சு போயிடும். இது யாருக்குமே தெரியாது. தேன் பூச்சி மட்டும்தான் இந்த செயற்கைன்னு சொல்றாங்க. இந்த பூல இருந்து காயாவதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த தேன் பூச்சி தான் 175% வந்து உதவி பண்ணுது. இது இல்ல அப்படின்னா அந்த உலகமே சாப்பாடு இல்லாம 4 வருஷத்துல அழிஞ்சிடும். இந்த பூச்சி தான் எல்லாமே இந்த பூச்சி தான். ஆனா அந்த பூச்சி கிட்ட இருந்து நம்ம தேன் எடுத்துக்கிறோம். நம்ம திருடிடுறோம். இது என்னன்னா எல்லா சீசனுக்குமே இதுங்களால தேன் எடுத்துட்டு வர முடியாது. எந்த மாதிரி சீசன்னா இப்போ டிசம்பர்ல இருந்து ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை வரைக்குமே நமக்கு தேன் நல்லா கிடைக்கும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மழை காலம் வருது இல்லீங்களா? அந்த மழை காலத்துல இதுங்களால வெளியே போயிட்டு தேன் சேகரிக்க முடியாது, எடுத்துட்டு வர முடியாது. அது இல்லாம பூவும் இருக்காது.
சோ அப்ப தேவைக்காக இது சேர்த்து வைக்குது, அதை நம்ம எடுத்துடுறோம், ஆட்டியே போட்டுறோம். சரி, ஓகே. இப்ப நீங்க உங்களோட துளசி ஃபார்ம் மூலியமா எவ்வளவு தேன் வந்து இது வரைக்கும் நீங்க வித்திருக்கீங்க? எத்தனை கேஜ் வந்து வித்திருக்கீங்க? நம்ம இப்போ வச்சிருக்கிற ஒரு 200-300 பாக்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம எல்லா பாக்ஸ்லயுமே தேன் எடுக்க முடியாது. நம்ம இதுல செப்பரேட்டா பிரிச்சு வச்சிருக்கோம். தேன் எடுக்கிறதுக்காக ஒரு பேட்ச் தனியா வச்சிருக்கோம், பிளஸ் பாக்ஸ் டெவலப் பண்றதுக்காக ஒரு பேட்ச் வச்சிருக்கோம். அப்படி ஆமா. இப்ப நீங்க உங்ககிட்ட வந்து ஆர்டர் நம்ம கொடுத்தோம் அப்படின்னா நீங்க வந்து செஞ்சு கொடுத்துருவீங்களா? தாராளமா கொடுக்கலாம். இதுக்கு பயிற்சி நம்ம வாரம் ஃப்ரீயா தான் கொடுத்துட்டு இருக்கோம். ஃப்ரீயா தான் பண்றீங்க? தோட்டக்கலையிலயும் ஃப்ரீயா தான் போய் கொடுத்துட்டு இருக்கோம். தருமபுரியில் இருக்கிற எல்லா ஃபார்ம்லயுமே நம்ம ஃப்ரீயா தான் ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்கோம். அது இல்லாம இந்த 1 பாக்ஸ் 2 பாக்ஸ் வேணும்னு சொல்லிட்டு வர நண்பர்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாள் வர வச்சு அவங்களுக்கு பாக்ஸ் கொடுக்கறதுக்கு முன்னாடி என்னென்ன ப்ரொசீஜர் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் 1 by 1 சொல்லி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம பாக்ஸே கொடுப்போம். சரி நண்பா, மாடி வீடு தான் வச்சிருக்கிறேன், மாடி மேல போட்டு வளர்க்கலாம். நீங்க மாடின்றதெல்லாம் கிடையாது. இதுக்கு எவ்வளவு இடம் தேவைப்பட்டது உங்களுக்கே தெரியும். இவ்வளவுதான் சின்னதா இடம், ஒரே ஒரு 2 அடி இடம் வந்தா போதும். நீங்க மாடி வீடு உங்க வீட்டுக்குள்ள கூட நம்ம வச்சு வளர்த்துக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இந்த மொட்டை மாடி இந்த சிட்டி சைட்ல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் எங்களுக்கு மரம் இல்ல, தோப்பு இல்ல, நாங்க இந்த மாதிரி நிழல் பாங்கான இடத்துல வைக்க முடியாது அப்படின்னா நீங்க மொட்டை மாடியிலேயே தாராளமா வைக்கலாம். மொட்டை மாடியிலேயே நம்ம நண்பர்கள் பண்றாங்க, நம்ம கிட்ட வாங்கிட்டு போன பாக்ஸ் வாங்கிட்டு போனவங்க ப்ராப்ளம் இல்ல, நல்லா பண்ணிட்டு இருக்காங்க, எதுவுமே பிரச்சனை கிடையாது. இல்ல நண்பா, ஒரு சிலர் வந்து பாத்தீங்கன்னா குழந்தைங்க இருப்பாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நம்ம இங்க இருக்கோம், இந்த இடத்துல தான் நின்றுட்டு இருக்கோம். பாத்தீங்கன்னா ஒண்ணுங்களுக்கு கடிங்கதான் இருக்கு. இதுங்க என்ன அப்படின்னா இதுங்களை பொறுத்த வரைக்கும் அதுங்களை நம்ம எந்த ஒரு தொந்தரவும் பண்ணாத வரைக்கும் அது நம்மள ஒண்ணும் பண்ணாது. தொந்தரவு பண்ணாத வரைக்கும் அது எதுவும் பண்ணாது. நீங்க இந்த இடத்துலயே படுத்து கூட தூங்கலாம் குழந்தைங்களை போட்டு, எதுவும் பண்ணாது. பண்ணாது. அப்ப நம்பிக்கை நம்ம எல்லா வீட்டுல வாங்கி அதுக்காக எல்லா நேரத்திலயும் கடிக்காதான்னு கேட்டீங்கன்னாலும் அப்படியும் கேரண்டி எல்லாம் கொடுக்க முடியாது. கம்பல்சரி கடிக்கும் மீன்ஸ்னா இது ரொம்ப ரொம்ப மருத்துவ குணம் அதிகமானது. இதோட ஒவ்வொரு கடியும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இம்யூனிட்டி பவர் அதிகமா இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். தேன் பூச்சி வளர்க்குறவங்க நீங்க ஜப்பான்ல ஒரு ரிசர்ச்ல வந்து பாத்தீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், 100 வயசுக்கு மேல வாழ்றவங்க எல்லாருமே யாருன்னு பாத்தீங்கன்னா ஒண்ணு டெய்லி தேன் சாப்பிடறவங்களா இருக்கும், இல்லாட்டி அந்த தேன் பூச்சி வளர்க்குறாங்க இல்லைங்களா அவங்களா இருக்கும். ஏன்னா ரீசன் பாத்தீங்கன்னா இதோட விஷம் வந்து அவ்வளவு மருத்துவ குணம் இருக்கு. நமக்கு ஜாயிண்ட் பெயின் வருது இல்லைங்களா, கையில கால்ல முழங்கால் மூட்டு வலி அந்த மாதிரி வர இடத்துல வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்காவில இதுக்கு தனியா ஒரு ஹாஸ்பிட்டலே இருக்கு, ஹனிபீக்கே தனியா ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்கு. அங்க என்னன்னா நம்ம இந்த அக்கு பஞ்சர் பண்றோம் இல்லைங்களா, அந்த மாதிரி ஒரு மெத்தட்ல பூச்சி எடுத்து அந்த இடத்துல கடிக்க வைக்கிறாங்க. அந்த மாதிரி ஆமா. உடனே நீங்க எங்கிட்ட கேட்டாரு எனக்கும் கடிக்க வைங்கன்ட்டு, இல்ல அது இன்னும் நான் ஒன்னும் ப்ராப்பரா ட்ரைனிங் இல்ல. நம்ம என்ன பண்ணுவோம் தெரியுங்களா, நம்ம சப்ஸ்கிரைபர்லாம் இருக்காங்க மண்புழு நேயர்கள்லாம், நீங்களே வாண்டடா போயிட்டு ஏன்னா மழை தேனி அதெல்லாம் பிடிச்சி கடிச்சிடாதீங்க. இது ஹோம்லி தேன்றதால கடிக்காது. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா பாத்துக்கோங்க, நம்ம இந்தியாவில வந்து பாத்தீங்கன்னா ஒரு 4 வகையான தேன் 5 வகையான தேன் இருக்கு. நம்ம இயற்கையாவே இருக்கிற தேன். இதுல கொம்பு தேனுன்னு சொல்லி ஒண்ணு பாத்துருப்போம். கொம்பு தேனா ரொம்ப பெருசாலாம் இருக்காம சின்னதா அங்கங்க அந்த மரத்துல கட்டி இருக்கும். அதே மலநேன்னு போட்டிருக்கலாம் அதானே. ஆமா, அதே மலநேன்னு ஒண்ணு இருக்கும். மலநேன்னா பெரிய பெரிய ராட்லாம் அந்த பில்டிங்ஸ்ல பெரிய பெரிய மரத்தெல்லாம் அது ரொம்ப ரொம்ப டேஞ்சரானது. அது டேஞ்சர். இது நீங்க ஒரு பூச்சி 2 பூச்சி கடிக்குதுன்னா கூட இங்க இருந்து ஒரு 10 அடி டிஸ்டன்ஸ் போயிட்டீங்க அப்படின்னா உங்களை இது விட்டுரும். ஆனா மலநேன் வந்து அப்படி கிடையாது. இங்க இருந்து ஒரு பூச்சி கடிச்சு அந்த ஸ்மெல் இருக்கு இல்லீங்களா, அந்த ஸ்மெல்லுக்கு இங்க இருந்து 1 கிலோமீட்டர் நீங்க போனாலுமே உங்களை துரத்திட்டு வந்து எல்லா பூச்சியுமே கடிக்க ஆரம்பிச்சு. ஆல்ரெடி கடிச்சு பூச்சின்றதுனா அந்த விஷத்தோட ஸ்மெல்லுக்காகவே வரும். அதனால முடிஞ்ச அளவுக்கு நீங்க அந்த பூச்சியை டிஸ்டர்ப் பண்றதை நீங்க அவாய்ட் பண்ணிக்கிறீங்க, ஒன்னும் பிரச்சனை கிடையாது. இதுலயே வந்து பாத்தீங்கன்னா இது வந்து என்ன வகையான தேனி அப்படின்னா அடுக்கு தேன் சொல்லுவாங்க. அடுக்கு தேன் நம்ம கல்லு சந்தெல்லாம் பாத்திருக்கீங்களா, இருட்டான பிளேஸ்ல வாழக்கூடியதுங்க. இதுங்க இருட்டை தான் லைக் பண்ணும், ஆள் நடமாட்டமே இல்லாத இடத்துல. ஆமா, அந்த கல்லு கிணத்துல வரப்புல அந்த விளைச்சல் பாத்தீங்கன்னா இருக்கும். அதேதான் நம்ம பாக்ஸ்ல வச்சு வளர்க்குறோம். இன்னொரு தேன் வந்து பாத்தீங்கன்னா கொசு தேன் ஒண்ணு இருக்கு. கொசு தேன் அது ரொம்ப ரொம்ப மெடிசன் வேல்யூ அதிகம். அதுக்கு அது இயர்லி ஒன்ஸே வந்து பாத்தீங்கன்னா 1 கேஜ் கிடைக்கிறது பெரிய கஷ்டம். அதுல எங்க அதுக்கும் பாக்ஸ் இருக்கு ப்ரோ, அதுக்கும் பாக்ஸ் இருக்கு. நம்ம அந்த ஃபார்ம்ல வச்சிருக்கோம், அது இன்னொரு ஃபார்ம்ல வச்சிருக்கோம். அடுத்தடுத்த வீடியோல வந்து காட்டுறேன்னு சொல்லியிருக்காரு, கண்டிப்பா நம்ம பார்க்கலாம். சரி, இப்ப வந்து செய்முறை வந்து பார்த்தலாம் எப்படி எடுக்கிறாரு. இதுல அந்த ராணி தேனை வந்து காட்டுவீங்களா? இந்த இதுல இப்ப ஸ்ட்ரென்த் அதிகமா இருக்கு ப்ரோ, நம்மளோட லக்கு எடுக்கிறேன் இருந்துச்சுன்னா காட்டலாம். ஏன்னா இதுல வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே ஸ்ட்ரென்த் ஓவர் ஸ்ட்ரென்த். இந்த ஸ்ட்ரென்த்ல நம்ம ராணி கண்டுபிடிக்கிறதுன்றது ரொம்ப கஷ்டம். சரி, ஓகே, நம்மளோட இதுலதான் கண்டுபிடிக்கலாம். இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த பாக்ஸ் பத்தி சொல்லணும் அப்படின்னா இந்த பாக்ஸ் வந்து மகாகனி பிளஸ் தேக்கு ஒரு சில பிளேவுட்ல செஞ்சா மட்டும்தான் பூச்சி வந்து எப்பவுமே இதுலயே இருக்கும். மகாகனினா மாமரத்து இல்ல மகாகனின்னு ஒரு மரமே இருக்கு. அது வெயிட்லெஸ். உள்ள இருக்கிற பிரேம் ஃபுல்லாவே தேக்கில போட்டிருக்கும். ஏன்னு கேட்டீங்க அப்படின்னா இந்த சம்மர் டைம் ரொம்ப ட்ரை சீசன் எல்லாம் இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா தேன் வந்து வெளியே எங்கேயும் கிடைக்காது. அந்த தேக் ஸ்மெல்லுக்காகவே அந்த பூச்சிங்க உள்ள இருக்கும். இத பத்தி நம்ம பண்ணோம் அப்படின்னா இன்னும் 4 நாள் பேசினா கூட அவ்வளவு இருக்கு கண்டென்ட். அப்ப நம்ம ஃபர்ஸ்ட் கண்டென்ட் இது பார்த்துட்டு வெவ்வேறு ஃபார்ம்ல வந்து மீட் பண்ணலாம். செய்முறை வந்து என்னன்னு சொல்லி பார்த்துடலாம்.
இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு 4 அடுக்கா பிரிச்சுக்கலாம். நீங்க பாத்தீங்கன்னா ஒரு பாக்ஸ் ஏதோ ஸ்கொயர் ஷேப்ல இருக்கு அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஆனா இது அப்படி கிடையாது. எல்லாமே நீங்க செப்பரேட்டா எடுத்துக்கலாம். நீங்க புதுசா தேன் வளர்க்குறீங்க செய்யறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இதுல என்னென்ன இருக்குன்னு ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3 வகையான தேனி தான் இருக்கு. 3 வகை தேனி, 3 வகையான தேனி இது உள்ள இருக்கு. ஒன்னு வந்து என்னன்னா ஒர்க்கர் பீஸ், வேலைக்கார தேனி. ஆமா, வேலைக்கார தேனின்னு சொல்லுவாங்க. இதுல இன்னொன்னு ஆண் தேனி. ஆண் தேனி வந்து பாத்தீங்கன்னா இந்த கூட்டத்துல ஒரு 100ல இருந்து 150 தான் இருக்கும். 150 தான் இருக்கும். வேலைக்கார தேனிங்க வந்து பாத்தீங்கன்னா சீசன் தகுந்த மாதிரி ரொம்ப இன்க்ரீஸ் ஆயிட்டே போவாங்க. இதுல 20,000 30,000 பூச்சி இருக்கு. இதுல இந்த பாக்ஸுக்குள்ள 20,000 30,000 பூச்சி. 3 வெரைட்டிஸ் இருக்கு. அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்லீங்களா? இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஒர்க்கர் பீஸ் இருக்காங்க இல்லீங்களா, இவங்க ஒருத்தர். வேலைக்கார தேனிங்கன்றது இவங்க ஒருத்தர். பிளஸ் ஆண் தேனி. இதுக்கு எல்லாமே ஹோல் கண்ட்ரோல் யாருன்னு கேட்டீங்க அப்படின்னா ராணி தேனி. இதுங்களுக்கு எல்லாமே ஆர்டர் கொடுக்கறது ஒரே ஒரு பூச்சி மட்டும், ராணி தான். அது செய்ய அது பண்ணாத. ராணி இந்த பாக்ஸ்ல இல்ல அப்படின்னா அந்த பூச்சிங்க எல்லாமே கொலாப்ஸ் ஆயிடும். இருக்காது, எல்லாமே கொலாப்ஸ் ஆயிடும். அதுங்களுக்கு என்ன ஒர்க் பண்றதுன்னு தெரியாது. பிளஸ் நம்ம அடுத்து என்ன பண்ணணும்ன்ற ஒரு மூவே இல்லாம பைத்தியம் பிடிச்ச மாதிரி எல்லா பூச்சியும் இருந்தோம். அப்படியே காலியாவிடுதுன்றது அதுதான். அது இதுல இன்னொரு விஷயம்னா இந்த பூச்சில இருக்கிற கூட்டம் இன்னொரு பாக்ஸ் பக்கத்துல இருக்கிற பாக்ஸோ இல்ல அது பக்கத்துல இருக்கிற பாக்ஸ்க்கோ போவாது. அவ்வளவு பண்ணாது. சார், இப்ப இதுல இருந்து எனக்கு ஒரு டவுட். இதுல இருந்து நீங்க சொன்னீங்க இல்லையா ஃபர்ஸ்ட், இப்ப இதுல இருந்து நம்ம வந்து கொஞ்சமா டெவலப் பண்ணோம் பாக்ஸ் அப்படின்னு சொன்னீங்க இல்லையா? அப்ப அதுல எப்படி பூச்சி? ஆக்சுவலா அது ஒரு மெத்தட் எப்படின்னு பாத்தீங்கன்னா இதுல ஒரே ஒரு ராணி மட்டும் தான் இருக்கும். சரி, கரெக்டுங்களா? இந்த ஒரு ராணியை வந்து நம்ம பார்த்து பாக்ஸ் பிரிக்கும் போது எம்டி பாக்ஸா இருக்கும். அந்த பாக்ஸ்ல ஒரு 3 பிரேம் பிளஸ் அந்த ராணியோட சேர்த்து நம்ம அதுல எடுத்து வச்சிருக்கோம். சரி, இதுல வந்து ராணி இருக்காது. இதுல இருக்காது. இதுல 1 டே எக் போட்டிருக்கு இல்லீங்களா? இந்த 1 டே எக்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த வேலைக்கார தேனிங்களுக்கு பிளஸ் ஆண் தேனி ராண் தேனி எல்லாத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா அந்த வேலைக்கார தேனி வந்து ஒரு உணவு அதை கொடுத்து புது ராணியை உருவாக்கிருங்க. அப்படியே இப்ப எல்லா வேலைக்காரரும் சேர்ந்து ஒரு சிஎம் தேர்ந்தெடுக்கிற மாதிரி அந்த மாதிரி அதுங்களை உருவாக்குவாங்க. அதுல எது கொஞ்சம் பெஸ்டா வெளியே வருதோ, ஒரு ராணி மட்டும் வராது அந்த மாதிரி சீசன்ல. ஒரு 4, 10, 20 ராணி கூட வரும். அதுல எது வந்து தனியா எடுத்து அப்படியே நம்ம வேற பாக்ஸுக்கு நம்ம பிரிச்சு கொடுத்துக்கலாம். அதை நீங்க கண்டுக்காம விட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அதுல எது ஃபர்ஸ்ட் வருதோ அந்த ராணி என்ன பண்ணுவோம்னா டோட்டலா எல்லா ராணியுமே கடிச்சு போட்டு சொல்லு முட்டையிலே. அப்படியே கொன்ன சொல்லிடுறோம். இல்ல ஒரே டைம்ல அட்டன் டைம்ல 4 ராணி வந்துருச்சு அப்படின்னா அந்த 4 ராணியுமே சண்டை போட்டுருங்க. ராஜ்யத்தை கைப்பற்ற மாதிரியா ஒரு அரசாங்கமே இதுங்க இது உள்ள போனா. அந்த மாதிரி எது அதுல பெஸ்டா இருக்கோ எல்லாத்தையும் தோக்கடிச்சுட்டு அதுதான் அந்த கூட்டம் வந்து ஆளும். இல்ல இவ்வளவு நேரம் இருக்கிறோம் ஒரு பூச்சி கூட கிடைக்கல. நீங்க அது எதுவும் பண்ணாத வரைக்கும் அது ஒண்ணும் பண்ணாது. நான் பண்ணல, நீங்களே பண்ணுங்க ஃபர்ஸ்ட். இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பாக்ஸ் வந்து 4ஆ பிரிச்சுக்கலாம். எப்படின்னு வச்சுக்கோங்களேன், இது வந்து புழுவறை, ப்ரூட் சேம்பர்னு சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல. புழுவறை. இது வந்து தேனறைன்னு சொல்லுவாங்க, சூப்பர் சேம்பர். இது வந்து மேல் மூடி. இது வந்து அடிப்பலகை. இது எதுக்காக நம்ம இப்படி தனியா வச்சிருக்கோம் அப்படின்னா இந்த மாதிரி பாக்ஸ் வந்து ஒவ்வொரு 10 days ஒன்ஸ் வந்து நம்ம கிளீன் பண்ணணும். இதுல இந்த மூலையில் இருக்காங்க பாருங்க, இவங்க தான் வந்து ஆண் செல். இது ஃபுல்லாவே அந்த பிளாக் கலர்ல அந்த பிளாக் கலர் இருக்காங்கல்ல, அதெல்லாம் ஆனா. ஆமா, அவங்க தான் ஆணு. இவங்க வந்து கொட்ட மாட்டானுங்க. இவங்களுக்கு கொட்டுற அந்த கொடுக்கு இருக்காது. இந்த மாதிரி நீங்க பாக்கும்போது இதுல இந்த பிரௌனிஷா இருக்காங்க பாரு, இவனுங்கெல்லாம் வேலைக்காரங்க. இவங்க வந்து பெண் தன்மை தான், ஆனா முட்டை வைக்க மாட்டாங்க. ஒரு மலட்டு பெண்ணுன்ற மாதிரி இவங்க. இவ்வளவு முட்டையும் வைக்கிறது ஒரே ஆள் யாருன்னு கேட்டீங்கன்னா ராணி மட்டும் தான். அதோட வேலையை என்னன்னா ஒரு நாளைக்கு சீசன் டைம்ல 700 இருந்து 1500 முட்டை வைக்குவாங்க. 700 இருந்து 1500 முட்டை. இந்த மாதிரி இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா இந்த ஓரத்துல உட்காந்து இருக்கு பாத்தீங்க, இந்த சென்டர்ல இருக்கிறது எல்லாமே அவங்களே கிளீன் பண்ணிடுவாங்க. இந்த ஓரத்தில் டஸ்ட் ஃபார்ம் ஆகுது என்ன ஆகும்னா மெழுகந்த பூச்சின்னு ஒரு பூச்சி இருக்கு. மெழுகந்த பூச்சி. அந்த பூச்சி வந்து இங்க முட்டை வச்சிடும். அந்த முட்டை என்ன ஆகும் அப்படின்னா இதுங்களோட எதிரியே அதுதான், ஃபர்ஸ்ட் எதிரியே. அந்த முட்டை என்ன ஆகும் அப்படின்னா புழுவ மாதிரி இந்த அடையை ஃபுல்லா உள்ள இருக்கிற அடையை ஃபுல்லாவே சாப்பிட ஆரம்பிச்சிடும் மேலே ஏறி. அப்படியே ஆமா, இடம் சுத்தமா இல்ல அப்படின்னா ராணி முட்டை வைக்காது. சோ இந்த கூட்டை விட்டு நம்ம இந்த இடம் நமக்கு சேஃப் இல்ல, நம்ம வேற இடத்துக்கு போயிடலாம்னு சொல்லிட்டு இந்த இடத்துக்கு காலி பண்ணிட்டு வேற இடத்துக்கு. அந்த பூச்சினா இந்த மரப்பலகைகள் எல்லாம் உட்காருமா, அந்த மாதிரி பூச்சி. அந்த மாதிரி ஒரு பூச்சி தான் இருக்கு. இதுல வந்து பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், ஃபர்ஸ்ட் எனிமே இதுங்களுக்கு இதுதான். நீங்க ப்ராப்பரா ஒரு பாக்ஸை மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னா இதுல வந்து நீங்க அடிப்படையே கம்பல்சரி 10 days ஒன்ஸ் வந்து கிளீன் பண்ணணும். போட்டு தேய்க்கிற மாதிரி தான். நீங்க ரொம்ப எல்லாம் போட்டு எல்லாம் தேய்க்க தேவையில்ல. இந்த நைஃப் வச்சு நீங்க பேசிங்கன்னாவே இந்த சைட்ல இருக்கிறது எல்லாமே வெளியே வந்துடும்.
பூச்சி எல்லாம் வெளியே இது பண்ணீங்களா, திருப்பி உள்ள வந்துருங்களா? அது இதுங்க வந்து 2 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் போகும் ப்ரோ. ஓ அப்படியா? இங்க இருந்து 2 கிலோமீட்டர் வரைக்கும் போயிட்டு திருப்பி வந்துரும். ஆமா, இதுங்களுக்கு ஒரு கம்யூனிகேஷன் இருக்கும். இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா பூ எந்த டைரக்ஷன்ல இருக்கு, இதுங்க வாயில மட்டும் தான் பேசாது, மத்தபடி கம்யூனிகேஷன் எல்லாமே கோட் வேர்டு தான் இதுங்களுக்கு. ராணி வந்து என்னென்ன கண்ட்ரோலுக்கு என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குதோ அந்த மாதிரி தான் செய்யும். இதுலயே பேட்சா பிரிச்சிருப்பாங்க. இதுலயே பேட்சா இருக்கும். என்னன்னா இந்த என்ட்ரன்ஸ்ல எப்பவுமே ஒரு 5-6 பூச்சி உட்காந்து இருப்பானுங்க. அவங்களுக்கு என்ன ஒர்க் அப்படின்னா, வேற கூட்டுல இருந்து பூச்சிங்க யாராச்சும் வராங்களா, இல்ல என்ன பண்றாங்க, எதிரிகள் உள்ள வராங்களா, காவல் காக்கிறதுக்கு எங்க எப்பவுமே ஒரு 4 பேர் உட்காந்து இருப்பாங்க. அதே மாதிரி இந்த பூச்சில வந்து பாதி பூச்சி என்ன பண்ணும் அப்படின்னா, தேன் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி தேடுறதுக்காக போகும். அதுல வந்து பாத்தீங்கன்னா தேனை கலெக்ட் பண்றதுக்கு ஒரு பேட்ச் போகும். அந்த கலெக்ட் பண்ண தேனை எடுத்து வந்து உள்ள ஸ்டோர் பண்றதுக்கு வைக்குங்க. உள்ள குட்டி சின்ன சின்ன குட்டி வருது இல்லைங்களா, அந்த குட்டிக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா சாப்பாடு கொடுக்கறதுக்கு ஒரு பேட்ச். பிளஸ் ராணி வந்து சாப்பிடாது, அது ஊட்டி தான் விடுவாங்க. ராணி தனியாவே ஊட்டி தான் விடுவாங்க. ராணிக்கு ஊட்டி தான் விடுவாங்க. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, ராணி வந்து இந்த தேன் இந்த மகரம் இதெல்லாம் சாப்பிடாது. ராயல் ஜெல்லின்னு சொல்லி ஒரு புதுசா பிறக்கிற அந்த வேலைக்கார தேனிகளோட தலையில இருந்து சுரக்கும். அந்த ராயல் ஜெல்லி தான் அது சாப்பிடும். அது ரொம்ப ரொம்ப காஸ்ட்லியானது. 1 kg வந்து 2 lakhs வரைக்கும் போயிட்டு இருக்கு. அதுவும் தேன் தான். ராயல் ஜெல்லியும் ஒரு விதமான ஜெல் மாதிரி இருக்கு. ஆமா, அது மெடிசன் வேல்யூ அதிகமா இருக்கிறதுனால இப்ப 2 இருந்து 3 லட்சம் ரூபாய் அது நம்ம எடுக்க முடியாது. கலெக்ட் பண்ணலாம். அது கொஞ்சம் ப்ராசஸ் பெருசா இருக்கும். அதுவும் பண்ண போறாங்க. அது இப்போ ஃபியூச்சர்ல பண்ணலாம்னு இருக்கு. இப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னா, இதுல நம்ம அடிப்படையை ஃபர்ஸ்ட் கிளீன் பண்ணிட்டோம். இந்த புழுவாரியை ஃபர்ஸ்ட் நம்ம பாக்கணும். ஏன்னு கேட்டீங்கன்னா, நம்ம பாக்ஸ்குள்ள இருக்கும்போது புதுசா ஏதாவது ராணி வந்திருக்கா, முட்டை ஏதாவது, இதுங்களே என்ன பண்ணோம்னா ஸ்ட்ரென்த் அதிகமாக என்ன, சரி நம்ம கூட்டத்தை பிரிச்சிடலாம், நம்ம ஜெனரேஷனை இன்னும் டெவலப் பண்ணலாம்னு சொல்லிட்டு அதே புதுசா முட்டை வச்சிடும். அதுக்கு தகுந்த மாதிரி முட்டை வச்சிச்சு அப்படின்னா, இந்த ராணி என்ன பண்ணோம்னா இதுல ஒரு பாதி கூட்டத்தை கூட்டிட்டு நம்ம வெளியே போயிடும். அந்த வெளியே போகும்போது உங்களுக்கு நமக்கு ஸ்ட்ரென்த் குறைஞ்சிச்சுன்னா தேன் எடுக்க முடியாது. மீதி இருக்கிறது வெளியே போயிடுச்சுன்னா மீதி இதுல இருக்கும். ஆனா அந்த பாக்ஸ் மறுபடியும் டெவலப் ஆகிறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு லேட் ஆகும். 1 month 2 month ஆகும். அந்த மாதிரி பண்ணும்போது என்னன்னா சீசனே முடிஞ்சிடும். சரிங்களா? இது எவ்வளவு நீங்க பொறுமையா ஹேண்டில் பண்றீங்களோ அவ்வளவுக்கு எவ்வளவு உங்களுக்கு சேஃப். இல்ல அப்படின்னா கடிக்கும். ஏன்னா அதை நம்ம இப்ப நோண்டுறோம், டச் பண்றோம். அந்த மாதிரி இதெல்லாம் பாருங்க, மெழுகு போட்டு சுத்தமா மூடிடுச்சு. எனக்கே ஓபன் பண்ண டைட்டா இருக்கு. இந்த மெழுகு தெரியுதுங்களா? எங்க இருக்கு? இதுல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், நான் இவ்வளவு நாள் பண்ணிட்டு இருக்கிறதுனால எந்த ஸ்மோக்கர் எதுவுமே இல்லாம இருக்கேன். இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா மெயினா நீங்க ஸ்மோக்கர் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு கொட்டுறது வந்து கம்மியா இருக்கும். இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம எடுக்கும் போது இந்த மாதிரி அடை பிச்சுட்டு கீழே விழுந்தாலோ இல்ல பாக்ஸ் கீழே விழுந்தாலோ நீங்க ஓவரா ரியாக்ட் பண்ணக்கூடாது. உடனே ரியாக்ட் பண்ணிடக்கூடாது. மெதுவா அதை எடுத்து நீங்க ஓரமா வைக்கணும். சரிங்களா? இதுதான் வந்து ப்ரூட் சேம்பர்னு சொல்லுவாங்க. இந்த ப்ரூட் சேம்பர்ல என்ன வேலை ஒர்க் நடக்கும் அப்படின்னா, ராணி வந்து முட்டை வச்சுட்டு இதுங்களோட ஜெனரேஷன் வந்து டெவலப் பண்றது மட்டும் தான் இதுல ஒர்க் நடக்கும். இதுல நீங்க எப்படி செக் பண்ணலாம், இதுல புது ராணி வந்திருக்கா இல்ல உள்ள பூச்சி நல்லா ஸ்ட்ரென்த்தா இருக்கா இல்லையா, ராணி முட்டை வைக்கிறா இல்லையன்றதை நம்ம பார்க்கலாம். எப்படி பார்க்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஃபுல்லாவே ஸ்ட்ரென்த் ஃபுல்லாவே பூச்சி இருக்கும். இதுக்கு வந்து ஸ்மோக்கர்னு ஒண்ணு இருக்கு. ஸ்மோக்கர்னா ஒன்னும் பெரிய விஷயம்லாம் இல்லைங்க. நம்ம தேங்காய் நார் இருக்குல்ல, தேங்காய் உரிக்கிற நாறு, அந்த தேங்காய் உரிக்கிற நாறு தான் இது. எதுக்காகனா இது போட்டு நம்ம புகை போட்டோம் அப்படின்னா லைட்டா அதுங்களுக்கு ஒரு மூச்சு திணற மாதிரி வரும், நம்மள கடிக்காதுங்க. அதுக்கு ஒன்னும் ஆகாது. அதுக்கு ஒன்னும் ஆகாது. இதுல போக்குவரத்து தெரியுதுங்களா? இதுதான் வந்து மெயின். ஏன்னா நீங்க எல்லா டைமும் பூச்சி வந்து இந்த மாதிரி அமைதியா இருக்குமான்னு கேட்டாலும், அமைதியா இருக்கும்போது தான் நம்ம செக் பண்ணணும்னாலும் நம்மளால பண்ண முடியாது. இன்னைக்கு ப்ராசஸ் பண்ணணும்னா நம்ம கம்பல்சரி பண்ணியே ஆகணும். ஸோ அந்த மாதிரி இருக்கிற இடத்துல நீங்க வந்து இந்த மாதிரி மேல லைட்டா கொஞ்சம் போட்டீங்கன்னாலே பூச்சிங்க எல்லாம் உள்ள போக ஆரம்பிச்சிடும். பூச்சிங்க ஃபுல்லாவே உள்ள போக ஆரம்பிச்சிடும். ஸோ நீங்க வந்து ஃப்ரேம் 1 by 1 எடுத்து நீங்க பார்க்கலாம். இதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த ஃபர்ஸ்ட் ஃப்ரேம்லயும் இந்த லாஸ்ட் ஃப்ரேம்லயுமே தேன் தான் வச்சிருக்கோம். எதுக்காகனா இதுங்களோட சோர்ஸுக்காக வச்சிருக்கோம். இதுல இருந்து தான் மேல நமக்கு இதுல இருக்கிற தேனையும் நம்ம எதுவுமே எடுக்கக்கூடாது. இதுலயும் தேன் இருக்கும், ஆனா இந்த தேனை நம்ம எப்பவுமே எடுக்கக்கூடாது. இந்த மாதிரி நீங்க எடுக்கும்போது என்னன்னா, முடிஞ்ச அளவுக்கு எவ்வளவுக்கு எவ்வளவு பாக்ஸ் ஷேக் பண்ணாம அந்த ஃப்ரேம் எடுக்கிறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு உங்களுக்கு பூச்சி சேஃபா இருக்கும். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ராணியோட
கூடாரம். நீங்க பாக்ஸ் எடுத்து ஃப்ரேம் பார்க்கும்போது இந்த டைரக்ஷன்ல தான் பார்க்கணும். நீங்க வெயிட் இந்த மாதிரி சாய்ச்சி பாத்தீங்க அப்படின்னா இந்த ஃபுல்லாவே வெயிட் அதிகமா இருக்கிறதுனால கீழே பிச்சுட்டு விழுந்துரும். நீங்க இந்த மாதிரி பார்க்கலாம். இந்த மாதிரி பார்க்கும்போது இதுல வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதுலதான் முட்டை வச்சு இந்த ஹோல்ஸ்ல தெரியுதுங்களா, இந்த ஹோல்ஸ்ல தான் முட்டை வச்சிருக்கோம். இது வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு ராயல் ஜெல்லின்னு ஒண்ணு கொடுப்பாங்க இந்த வேலைக்காரங்க. அது ஆண் செல்லா வேணுமா இல்ல பெண் செல்லா வேணுமா இல்ல ராணியா வேணுமான்றது இதுங்க தான் டிசைட் பண்ணிக்கோங்க. அவங்களே டிசைட். ஆமா, ராணியோட கண்ட்ரோல். ராணி வந்து இதுக்கு இப்போ புதுசா ஒரு ராணி உருவாக்கணும் அப்படின்னா அவங்க ஆர்டர் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாங்க அப்படின்னா அந்த ராணின்றது இந்த ஓரத்துல தான் கொடுப்பாங்க. இந்த ஓரத்துல தான் கொஞ்சம் இந்த சைஸோட பெருசா இருக்கும். இந்த நார்மலா தெரியுது பாருங்க, இதெல்லாம் வந்து வேலைக்கார தேனி, ஒர்க்கர் பீஸ். இந்த கொஞ்சம் பெருசா தெரியுதுங்களா, இதெல்லாம் வந்து ஆண் தேனி. நான் பிடிக்கலாமா? நீங்க பிடிக்கலாம், ஒன்னும் பிரச்சனை கிடையாது. எதுவும் பண்ணாதில்ல, நீங்க இந்த ஆங்கிள் பிடிங்க. இல்ல ராணி தேனை எங்க கண்டுபிடிக்க முடியாதா? அதை பாக்கலாம் இருங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு கொஞ்சமா அணி வச்சிருக்கும். இதுவும் தேன்ல, இதுல தேன் தெரிஞ்சு பாருங்க. ஆமா ஆமா ஆமா, இதுல வந்து கொஞ்சமா தேன் வச்சிருக்கோம். ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இதுல தேன் வச்சிருக்கு, சோ நம்ம இதையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு அதிக ஆசையில கட் பண்ணி. ஆனா நீங்க அந்த மாதிரி பண்ணக்கூடாது. அந்த மாதிரி பண்ணீங்க அப்படின்னா இதுங்களுக்கே ஒரு தேனியே இல்லாம போயிட்டு பாக்ஸ் காலி பண்ணிட்டு போயிடும். இது தேன் இருக்கிற தவிர இதுங்களே போயிடும். அப்படி அதை விட்டு பிரிச்சு போயிடுங்க. இது பாருங்க, இது நம்ம எதுவும் பண்ணாத வரைக்கும் அதுங்க எதுவுமே நம்மள பண்ணாது. எல்லாரும் தேனினா பயப்படுவாங்க. நீங்க ஸ்டார்டிங்ல 1-2 கடிக்கும் போது ஐயோ இப்ப கடிச்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு வேகமா ரியாக்ட் பண்ணீங்கன்னா தான் அதோட அதிர்வை தாங்க முடியாம நிறைய கடிக்க ஆரம்பிச்சிடும். நீங்க இந்த மாதிரி கடிக்கும் போது வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி வச்சிருக்கும் போது கடிச்சாலும் பரவாயில்ல, ஒரு பூச்சி 2 பூச்சி கடிக்கிறதுனாலும் நீங்க அமைதியா இருந்தீங்க அப்படின்னா உங்களை ஒன்றும் பண்ணாது. இங்க பாருங்க, இப்ப அவர் இன்னைக்குதான் வந்திருக்காப்ல. மெதுவா அப்படியே கையில வாங்க, ஓவரா ரியாக்ட் பண்ணாதீங்க. அதுதான் அவர் கையில தான். நானும் பழகிட்டேன், பாத்துக்கோங்க. எதுவுமே கடிக்கல இது வரைக்குமே. இப்போ இதுல இருந்து எடுத்துட்டோம், சரி இது என்னடா பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா இது மாதிரி ஒரே ஒரு உதிரி தான் இதுல கொடுக்கணும். ஒரு டைம் உதறிட்டோம் அப்படின்னா அவ்வளவுதான். அதெல்லாமா மெதுவா உதருங்க. ஒரு டைம் வேகமா உதறிடுங்க, அவ்வளவுதான். நிறுத்திடணும், அப்படியே ஸ்டாப் பண்ணிடுங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா ராணி எதுவும் ஓடிக்கல. இந்த பூச்சி கடிக்குது பாருங்க, தெரியுதுங்களா? இது ஏங்க இந்த மாதிரி கடிக்கும் போது நம்ம அந்த பூச்சியை அந்த கொடுக்காட அப்படியே அழுத்தி எடுத்து விட்டுறணும். இல்லாட்டி இந்த கொடுக்கோட இருந்துச்சு அப்படின்னா அந்த பூச்சி செத்துரும். இந்த கொடுக்க விட்டுட்டு போயிட்டு அந்த பூச்சி செத்துரும். இதோட விஷப்பையும் அதோட இறப்பையும் ஒரே லிங்கில் இருக்கும். அதோட விஷத்தால் அதையே செத்துரும். அதெல்லாம் நிறைய பூச்சி வந்து கடிக்கும் போது அந்த கொடுக்கு உடைஞ்சு போச்சுன்னா உடனே செத்து. ஆமா, உடனே செத்துரும். இப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னா பெருசா எதுவுமே கிடையாது. ராணி உருவாயிருக்கான்னு செக் பண்ணி பாத்துங்க. இதுல இல்ல ராணி. அந்த மாதிரி நீங்க ஒவ்வொரு பிரேமும் எடுத்து பார்க்க வேண்டியதா இருக்கும். ஒவ்வொன்றுமே சில ரொம்பலாம் பார்க்க வேண்டியது இல்ல. கொஞ்ச நாள் நீங்க ஸ்டார்டிங்ல பார்க்க மாதிரி இருக்கு எல்லாமே. அதுக்கப்புறம் என்னன்னா ஃபர்ஸ்ட் இந்த 3 பிரேமுக்குள்ள ராணி இருந்துச்சு அப்படின்னா, முட்டை வச்சிருந்துச்சு அப்படின்னா, ஆனா மெழுகு பயங்கரமா இருக்கு, எடுக்கவே முடியல. பியூரா இருந்தா அப்படிதாங்க இருக்கும். பியூர். இதெல்லாம் பாருங்க ஸ்ட்ரென்த் எப்படி இருக்குன்னு தெரியுங்களா? இதுல இதோட ஒர்க் என்னன்னா ராணியை வந்து பாதுகாப்பு செய்யறதுக்கு பாதி இருக்கும். இந்த முட்டை எல்லாம் வந்து ஒரு 15 நாள்ல இருந்து 25 நாளுக்குள்ள வெளியே வந்துடும். இது பெருச்சிச்சு அப்படின்னா இதோட ஆயுட்காலமே வந்து 45 டேஸ் தான். ஆயுட்காலமே 45 நாள் தான். அப்படியே போங்க, அப்படியே ஒரு பேட்ச் அப்படியே இருந்துடும், அப்படியே வந்துடும். அது எங்க இறக்குதுன்னு நமக்கு தெரியவே தெரியாது. அப்படியே பிறகுதுங்க 45 நாள் இருக்குங்க. அந்த ஈசல் மாதிரி தான். ராணி வந்து ஒரு 2 வருஷம் போகிறோம். அதே மாதிரி நீங்க எந்த மாதிரி எடுக்கிறீங்களோ திரும்பவும் அதே மாதிரி தான் மெதுவா வைக்கணும். எடுக்கிற மாதிரி தான். இந்த பூச்சி வந்து இதோட நீங்க நகத்தை வச்சு இப்படி அழுத்தி விட்டீங்க, அந்த கொடுக்கு அதிலே போயிடும். பூச்சிலே அப்படியே போயிடும். அந்த பூச்சி பொழைச்சிக்கும்.
இதுல வந்து பாத்தீங்கன்னா இப்போ நம்ம இதுல மெழுகுந்த பூச்சியோட பிரச்சனையும் எதுவும் கிடையாது. பிளஸ் ராணியும் புதுசா எதுவும் உருவாகல. சோ பாக்ஸ் வந்து நல்லா சேஃபா தான் இருக்கு. அடுத்து நம்ம என்னன்னா இப்ப தேன் அடையில இருந்து தேன் எப்படி எடுக்கிறோம் அப்படின்றத பாக்கலாம். தேனோட ஒண்ணு இங்கதான் இருக்கு. ஆமா, இது வந்து பாத்தீங்கன்னா இந்த பூச்சி இதுல இருக்கிற தேன் ஃபுல்லாவே அதுங்களுக்கு. இதுதான் நம்மளோட யூஸ்க்காக நம்ம எடுக்கிறோம். கீழே அப்ப டச்சே பண்ணக்கூடாது. நீங்க எப்பவுமே எடுத்து செக் பண்ணிட்டீங்களா, பாத்துட்டீங்களா, இந்த பாக்ஸ் வைக்கும் போது இந்த மாதிரி லைட்டா ஷேக் பண்ணிட்டு வைங்க. ஏன்னா அந்த கார்னர்ல பூச்சி உட்காந்து இருந்தாலும் உள்ள போயிடுங்க. இப்ப இந்த தேன் அறையை வந்து நீங்க வந்து பாத்தீங்கன்னா சீசன் டைம்ல திறக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா இது ஃபுல்லாவே க்ளோஸ் பண்ணிருக்கும். ஃபுல்லாவே க்ளோஸ் பண்ணிருக்கும். நீங்க மெதுவா தான் எடுக்கணும். இந்த மாதிரி மெதுவா எடுத்து பாத்தீங்க அப்படின்னா தேன் அடை, இதெல்லாம் அடையோட சரி. ஆமா ஆமா. இதுல வந்து பாருங்க, இப்படி எடுத்து ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்க, உடனே அப்படியே பேக்ல ஓபன் பண்ணிடுவாங்க. அந்த மாதிரி ஓபன் பண்ணக்கூடாது. ஏன்னா இதுல எவ்வளவு ஸ்ட்ரென்த் இருக்குன்னு மட்டும் பாருங்க. ஒரு சில நேரத்துல ராணி அங்க இருக்கும். நம்ம எடுக்கும் போது ராணி டேமேஜ் ஆயிடுச்சு அப்படின்னா பாக்ஸ் நம்ம டெவலப் பண்றது ரொம்ப கஷ்டம். அது எடுத்துக்கணும். இது நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா, நீங்க ஓபன் பிளேஸ்ல காட்டினீங்கன்னா எல்லாமே வெளியேற வர வச்சிருவாங்க. நீங்க அப்படியே எடுத்து இது ஓரமா வச்சிடலாம். இந்த மாதிரி கமுத்து வச்சிட்டோம் அப்படின்னா அந்த இருட்டான பிளேஸ்க்கு அவங்க அப்படியே இருப்பாங்க. இதுல பாருங்க, தேன் வந்து நம்ம ப்ராப்பரா இந்த ப்ரூட் சாம்பரை கட் பண்ணி கொடுத்துருந்தோம் அப்படின்னா அதுங்க அழகா கட்டி வச்சிருக்கோம். இப்ப நம்ம வைக்காதனால கேப் இருக்கிற இடத்துல கட்ட ஆரம்பிச்சிருச்சுங்க. இதுலதான் அப்படியே கட் பண்ணி எடுப்பீங்களா? ஆமா. ஒவ்வொரு செக்டரா பிரிச்சு இருக்குது. நம்ம இந்த மாதிரி ஸ்மோக் அடிக்கும் போது என்ன ஆகும்னா ஆட்டோமேட்டிக்கா பூச்சி உள்ள போயிடும். உள்ளதான் போகும், வெளியே எங்கேயும் போகாது. பாதுகாப்பை தேடி உள்ள போகுது. இதுல வச்சிருக்க பாருங்க. நீங்க இந்த மாதிரி இருக்கும் போது தேன் எடுத்தோம் அப்படின்னா தேன் ரொம்ப லிக்விடா இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா இதுல வாட்டர் கண்டென்ட் அதிகமா இருக்கும். இந்த ஒவ்வொரு ஹோல்ஸ் இருக்கு இல்லீங்களா, இந்த ஹோல்ஸ்ல தேன் வச்சு ஃபுல்லாவே க்ளோஸ் பண்ணிடும். அந்த க்ளோஸ் பண்ணும் போது இதுல இருக்கிற ஈரத்தன்மையை போக்குறதுக்காக ஒவ்வொரு பூச்சியும் வந்து இந்த ஒவ்வொரு ஹோல்ஸுக்கு வெளியவும் 12,000 முறை அதோட ரெக்கையால் அடிக்கும். அடிச்சு அந்த வாட்டர் கண்டென்ட் வெளியே தூக்கிட்டு வெறும் பியூர் தேனை மட்டும் தான் சீல் பண்ணி வைக்கும். அந்த சீல் பண்ணா எப்படி இருக்குன்றதை காட்டாயிருங்க. இதுல இருக்கு பாருங்க, இது ஃபுல்லாவே தேன் வச்சுட்டு அதை சீல் பண்ணி பத்திரப்படுத்தி வச்சுக்கோ. இந்த மாதிரி சீசன், இந்த மாதிரி டைம்ல நம்ம தேன் எடுத்தோம்னா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இது வந்து குறைஞ்சது 2 கிலோ இருக்கும் வெயிட். உங்களுக்கு வேணா டவுட்டா இருந்தா நீங்க தூக்கி பாருங்க. ரொம்ப வெயிட்டா தான் இருக்கு. 2 கிலோவுக்கு ஒரு இது அதிகமாக தான் இருக்க மாட்டேங்குது. அவ்வளவு செகண்ட் இருக்கு, ஆனா வந்து வெயிட் ஓவரா இருக்கு. இது ஃபுல்லா தேன். இது ஃபுல்லாவே தேன். தேனோட டென்சிட்டி வந்து அதிகம்ன்றதுனால நீங்க தண்ணி மாதிரி இது தண்ணியோட டென்சிட்டி கம்மியா இருக்கும். ஸோ அதனால நீங்க ஒரு தண்ணியை 1 லிட்டர் தண்ணி தூக்குறீங்கன்னா உங்களுக்கு வெயிட் இல்லாத மாதிரி இருக்கும். ஆனா இந்த பாக்ஸ் நீங்க தூக்குனீங்க அப்படின்னாலே உங்களுக்கு பியூர் தேனா இருக்கிறதுனால அது இல்லாம வாட்டர் கண்டென்ட் எல்லாமே இது எடுத்தாச்சு. ஸோ வெயிட் அதிகமா இருக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி எடுக்கும் போது ஒரு பூச்சி கூட நீங்க சாவடிக்கலாம் எடுக்கணும். நீங்க ஸ்மோக் போட அதுங்க ஆட்டோமேட்டிக்கா வெளியே போயிடும் பூச்சிங்க. இந்த மாதிரி கொஞ்சம் போட்டுட்டு இது வந்து பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், இவ்வளவு பியூரா இருக்கு. இந்த தேன் எப்படி இருக்குன்றது நீங்களே சாப்பிட்டு பாருங்க. அப்படி அடையோட சாப்பிடலாமா? அடையோடையும் நீங்க சாப்பிடலாம். அடையை சாப்பிட்டு இந்த மாதிரி அடையை சாப்பிடும் போது என்னன்னா நல்லா கொஞ்சம் லிக் பண்ணி தான் சாப்பிடணும். நீங்க அப்படியே சாப்பிட்டீங்கன்னா இதோட மூச்சுக்குழல்ல வந்து அடைப்பு ஏற்பட்டுரும். நம்மளால மூச்சையே விட முடியாது. எப்படி இருக்குன்னு பாருங்க.
நீங்க வாங்க 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 வா தம்பி வா, எல்லாம் சேர்ந்து சாப்பிடலாம் வாங்க. இது முழுங்கலாமாடா? மென்னு சாப்பிட்டு அடி பண்ணுமா? தேனை நக்கி தான் சாப்பிடணும். இல்ல, தேனுக்கு ஒரு பழமொழி இருக்கு, தேன் அழிச்சுவேன் கையை நக்காம இருக்க மாட்டான்ற மாதிரி. தேன் அழிச்சது அவரு, நக்கிறது நானு. இதுல இருந்து நம்ம அப்படியே ஃப்ரெஷ்ஷா அடை யாருக்கு கேட்டாலும் சரி இந்த அடையோட தான் நம்ம கொடுக்குறோம் இந்த சீசன் டைம்ல மட்டும். இல்லாட்டி தேன் வந்து செப்பரேட்டா வேணும்னாலும் நம்ம தேன் வந்து தனியா எக்ஸாக்ட்ல வச்சு பிரிச்சு கொடுத்துருக்கோம். அதை நம்ம இன்னொரு வீடியோல எப்படின்றது சொல்றோம். ஓகே, நீங்க ப்ராசஸ் பெருஸ் இதை நம்ம பண்ணிடுறோம் இல்லைங்களா? இப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த கோடையில வச்சு அந்த மலம் தேன் அப்படின்னு சொல்லி இது பண்றாங்கல்ல, அது சக்கரை பாவு மாதிரி தான் இருக்குது. அது எப்படி அது அதுக்கு இதுக்கு நம்மளுக்கு என்ன வித்தியாசம்? ரொம்ப டேஸ்டா இருந்துச்சு. இதுல ஒரு விஷயம் என்னன்னு வச்சுக்கோங்களேன், இந்த தேனோட அந்த கலர் இருக்கு இல்லைங்களா, இந்த கலர் வந்து பாத்தீங்கன்னா சீசன் தகுந்த மாதிரி நமக்கு வந்து ஒவ்வொரு சீசனுக்கு தகுந்த மாதிரி அந்த கலர் மாறும். இதே நீங்க இன்னொரு இடத்துல வேற ஒரு பூ, முருங்கை பூ அந்த மாதிரி சீசன்ல இருக்கு அப்படின்னா வச்சுக்கோங்களேன், பியூரா ஒயிட்டாவே இருக்கும் தேன். பியூர் ஒயிட்டாவே இருக்கும். அதே மாதிரி நீங்க பாட்டில்ல இந்த ஆன்லைன்ல நம்ம வாங்குற தேன் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அது ஒரிஜினலான்னு கேட்டீங்கன்னா அது ஒரிஜினல் கிடையாது. இதுக்கு நான் அடிச்சு சொல்லலாம். ஏன்னா ஒவ்வொரு சீசன் தகுந்த மாதிரி பூவோட தேனோட குவான்டிட்டி கலர் எல்லாமே மாறும். அப்படி டோட்டலா சேஞ்ச், அந்த டோட்டலா சேஞ்ச் ஆகுறது தான் ஒரிஜினல். நீங்க ஆன்லைன் நீங்க ஒரு தேன் வாங்கினீங்கன்னா இன்னும் ஒரு வருஷம் கழிச்சாலும் நீங்க அதே பிராண்ட் அதே கலர் அதே ஸ்மெல்ல கொடுப்பாங்க. அதேதான் அது ஒரிஜினல் கிடையாது. உங்களுக்கு யாருக்காவது ஒரிஜினல் தேன் வேணும் அப்படின்னா இந்த மாதிரி நீங்களே பாக்ஸ் போனா வச்சு வளர்த்து எடுத்துக்கோங்க. அப்படி இல்லாட்டி இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஃபார்ம் வச்சிருக்காங்க இல்லீங்களா, இந்த மாதிரி எதனா ஒண்ணும் இல்ல. நான் டிஸ்கிரிப்ஷன்ல வந்து அட்ரஸ் கொடுக்குறேன், பிளஸ் கான்டாக்ட் நம்பர் கொடுக்குறேன். கண்டிப்பா நீங்க ஆர்டர் பண்ணுங்க. டோர் டெலிவரி ஃப்ரீ சொல்லிருக்காரு. ஃப்ரீங்களா டோர் டெலிவரி? நேர்ல வர சொல்றீங்களா? இல்ல டோர் டெலிவரி ஃப்ரீ தாங்க. டோர் டெலிவரி ஃப்ரீ தான். நேர்ல வந்தா இன்னும் நல்லா இருக்கும். நேர்ல வந்தா அவங்களே பார்த்து இப்போ எடுத்து நீங்க எப்படி பாக்குறீங்களோ அந்த மாதிரி பார்த்து எடுத்துட்டு போயிடுங்க. ஓகே. இது வந்து அடையோட கேட்டிருக்கிறதுனால அடையோட இந்த குழந்தைங்களுக்கு எல்லாம் அந்த அடையோட தான் கேட்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்காங்க. அதனால நம்ம அடையோட கொடுத்துட்டு இருக்கோம். ஓகே, சரி, ஓகே. மீண்டும் நெக்ஸ்ட் வீடியோல வந்து நம்ம எப்ப மீட் பண்ணலாம்? நீங்க எப்போனா இந்த தேன் நம்ம எடுக்கிற ப்ராசஸ் எப்ப பண்றோம்ன்றது நீங்க எப்ப ஃப்ரீயா இருக்கீங்கன்னு சொல்லுங்க. சரி, ஓகே. ஒர்க் முடிச்சிட்டு அதுக்கு நம்ம மண்புழு நேயர்களும் வந்து ஆதரவு தந்து கமெண்ட்ல வந்து அடுத்த வீடியோ போடுங்க, எப்படி வளர்க்கணும் என்ன ஏதுன்னு சொல்லி சொன்னீங்கன்னா அந்த மாதிரி நம்ம வந்து நண்பரை மீட் பண்ணி அடுத்தடுத்த வீடியோ நம்ம கொண்டு போகலாம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. கமெண்ட்ஸ்ல வந்து நம்பர் கொடுக்குறேன். கமெண்ட் நீங்க வந்து என்ன டவுட் இருந்தாலும் கேட்டுக்கோங்க நண்பர்கிட்ட. ஓகே, இப்போ இதை நீங்க எடுத்து முடிச்சாச்சு. நீங்க அப்படியே எடுத்து மறுபடியும் லைட்டா வச்சு க்ளோஸ் பண்ணிட வேண்டியதான். அவ்வளவுதான். இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிட்டு இந்த இடத்துல உள்ள இருக்கு இல்லீங்களா, இந்த தேன் எடுக்கும்போது இந்த இடத்துல தேன் வந்து நிறைய கீழே சிந்தும். எறும்புகள் வந்துச்சு அப்படின்னா அந்த பாக்ஸ் ஃபுல்லா ஓடிடும். அதுக்காக நம்ம இந்த கீழே எறும்பு பொடி இல்ல அந்த ஸ்டாண்ட்ல கிரீஸ் அந்த மாதிரி ஏதாவது போட்டு விட்டோம் அப்படின்னா ஒன்றும் பண்ணாது. நீங்க மறுபடியும் பாக்ஸ் எடுத்து டைட்டா கட்டிடலாம். அவ்வளவுதான். அது திருப்பி வந்து எடுத்துட்டு திருப்பி நம்ம உள்ள வச்சிட்டோம். சரியா? இப்போ என்னன்னா இதை பத்தி நம்ம ப்ராசஸ் பார்த்தோம் இல்லைங்களா, இது ஒரு நாள்ல நம்ம கத்துக்க முடியாது. இதுக்கு எவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு ஆகுது இந்த பூச்சிங் கூட அவ்வளவு இருந்தா மட்டும் தான் நம்ம தேன் வளர்க்கறது பிளஸ் பாக்ஸ் டெவலப் பண்றது வந்து எல்லாமே கத்துக்கலாம். தேன் வளர்க்கறது வந்து பாத்தீங்கன்னா யார் வேணா பண்ணலாம். இவங்க தான் பண்ணும் அவங்க தான் பண்ணுன்றது கிடையாது. இந்த ஆஸ்துமா மூச்சு திணறல் பிரச்சனைங்கிறவங்க மட்டும் கொஞ்சம் இதை அவாய்ட் பண்ணிக்கலாம். மற்றபடி நீங்க சின்ன குழந்தையில இருந்து வயசானவங்க வரைக்கும் யார் வேணாலும் பண்ணலாம். இதோட கண்டினியூ வந்து இதுக்கப்புறம் பாத்துக்கலாம். நன்றி, வணக்கம்.